ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் 101 கால பைரவாஷ்டமி விரதம். ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். அட்டமத்தில் சனி என்ற மொழி வழக்கு ஒன்று உண்டு. அதாவது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 8ஆம் இடத்தில் சனி கோள் இருப்பதாகிய நிலை ஜோதிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. 8ஆம் இட கோள் இருப்பதால் பல சம்பவங்களை வாழ்க்கையில் அனுபவிப்போர் தேய்பிறை கால பைரவ பூஜையை நன்கு பக்தியுடன் ஆற்றி வர பூர்வ ஜென்ம கர்மவினை அழுத்தங்கள் தணிந்து கோள்களும் சாந்தமுறும் நல்வர நிலை தோன்றும். எனவே அனைத்து வகை தோஷங்களையும் துன்பங்களையும் இறை அருளால் நீக்க வல்லதுடன் வாழ்க்கையை செம்மைப்படுத்த உதவுவதும் ஆகிய ஒருமித்த வழிபாடு குளிகை நேர ஸ்ரீ பைரவ உபாசனையாம். துறவிகள் முதல் இல்லறத்தோர் குழந்தைகள் வரை அனைவருக்கும் ஏற்றது. தேய்பிறை அஷ்டமி நாளானது ஸ்ரீ மகா பைரவேஸ்வரர் தோன்றிய திதி ஆதலின் கால பைரவ அஷ்டமியாக போற்றி கொண்டாடப்படும் திருநாள். தேய்பிறை அஷ்டமி குளிகை நேரமே ஸ்ரீ மகா கால பைரவர் உதித்த நன்னாள். மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை திருநாள். எனவே ராகு கால ஸ்ரீ துர்க்கை பூஜை போன்று குளிகை கால பைரவர் பூஜை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஸ்ரீ சனீஸ்வரர் பிரபஞ்ச ஜீவ நலன்களுக்காக தவம் புரிந்ததும் ஈஸ்வர பட்டம் பெற துணை புரிந்த நேரமும் குளிகை நேரமாகும். கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் உள்ள ஸ்ரீ பைரவேஸ்வரர் ஆலயமே ஸ்ரீ சனீஸ்வர மூர்த்தி அன்றும் இன்றும் என்றுமாய் ஸ்ரீ மகா பைரவேஸ்வரரை வழிபடும் தலமாகும். இனிப்பு அல்லது காரத்தால் ஆன உணவு பண்டங்களை ஸ்ரீ கால பைரவருக்கு படைத்து முதலில் காக்கைக்கு வைத்து பின் அன்னதானம் செய்த பின்னரே நாம் உண்ண வேண்டும். இந்நன்னாளில் ஸ்ரீ கால பைரவரை பூஜித்து கால்கள் நன்கு வலிக்கும் வண்ணம் காலார வெகு தூரம் அல்லது நீண்ட நேரம் ஆலய பிரதட்சணம் செய்து வலம் வருதலும் திரு அண்ணாமலை, திருப்போரூர், பிரணவமலை, திருச்சி மலைக்கோட்டை, ஸ்ரீ ஐயர் மலை, ஸ்ரீ தேனிமலை போன்ற இறைவன் குடி கொண்டுள்ள மலைகளை கிரிவலம் வருதலும் நன்மை பயக்கும். இதனால் வெகுண்டவர் மனம் மாறி சாந்தமாக பழகவும் அருகருகே உள்ள பகைமை மாறவும் உதவும். இதே நாளில் இரவு கால பைரவர் பூஜை நேரத்தில் முழு முந்திரி கலந்த பால் தானம் அளிப்பதும் குடும்ப ஒற்றுமையை பேண உதவும். சரியாக முகம் கொடுத்து பேசாத கணவனும் மனைவியும் பெற்றோர்களும் மாமனார் மாமியாரும் உயர் அதிகாரிகளும் அன்புடன் உரையாட வழிவகுக்கும். திருக்கணித பஞ்சாங்கப்படி நடப்பு சார்வரி தமிழ் ஆண்டின் கால பைரவ அஷ்டமி விரத நாள் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி 2020ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவுகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை நிலவுகிறது. இத்தகவலை தங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவர்களும் இப்பூஜையினை கடைபிடித்திட உதவி புரிந்திடுங்கள். குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் இவ்வாறான அரிய விரத பூஜை முறைகளை பல் ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள். இதனை வாழ்வில் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் மற்றும் பாரினில் பலன் பெற உதவும் விரதங்கள் மகிமை பாகம் 9 என்னும் நூல். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்.